அத்தை, மாமா, ஊருக்கு கிளம்பிட்டேன். போயிட்டு இன்னைக்கு ராத்திரி இல்ல நாளைக்குலாம் வந்துருவேன் மாமா. சரிம்மா சரி, நல்லபடியா போயிட்டு வா சரியா. நாங்களும் நாளைக்கு முடிஞ்சா வருவோம். நாளைக்கு தானே திருவிழா, முடிஞ்சா வர பாக்குறோம் சரியா. போய் இருந்துடாதம்மா, முன்னாடி ஒத்திலே இருந்து பழகிடுச்சு. இப்போ கூட ஒரு ஆள் கூட பேசி துணைக்கி இருந்து இவ யாரும் இல்லாம ஒரு மாதிரியா இருக்கும் சரியா. சீக்கிரம் வந்துரு. இல்லப்ப நான் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள வந்துருவேன். இன்னைக்கு நைட்டு கிளம்ப முடியாதுல்ல, அவர் வேற வரல. அவர் வந்தா கூட இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுவேன். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள வந்துருவேன். விக்ரம் வரலையா? என்னமா சொல்ற? நேத்து போனோம்னு சொன்னானே. கோயில் திருவிழாக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும்னு பார்த்தா ஏன் அவன் வீட்ல இருந்து என்னதான் செய்ய போறானாமா? இல்லங்க மாமா, அவருக்கு தெரியாதுல்ல கோயில் திருவிழான்ட்டு. அது இல்லாம அவர் ஏதோ ஆன்லைன் கோர்ஸ்ல சேர்ந்திருக்காராமா. அது நாளையில இருந்து அந்த கிளாஸ் ஸ்டார்டிங்க. ஃபர்ஸ்ட் டே லீவ் போடணுமே அப்படின்னு யோசிச்சாரு. அப்ப நான் தான் சரிங்க நீங்க இருந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, நான் போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னேன். ஒண்ணும் இல்ல மாமா, பரவாயில்ல, அவர் சும்மா இருந்தாதான் வருவாரு. இல்லங்கம்மா இப்ப வர்றேன். என்னம்மா இவ்வளவு நாள் இருந்துட்டு இப்பதான் ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கானா? அதுவும் நாளைக்கா? அப்படி இருந்தாலும் ஒரு நாள் லீவ் போட்டவனு தப்பு இல்லையே. எல்லா கிளாஸும் நாளைக்கு ஒரு நாள் எடுக்க போறது இல்ல. விக்ரம், கோயில் திருவிழாடா, மதிச்சு கூப்பிட்டு இருக்காங்க. எனக்கு முருகன் போன் பண்ணி சொல்லியிருக்கான், ஒன்னு இன்வைட் பண்ணிருக்கான், பூமாரிய போன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. குடும்பத்தோட போய் நிக்கிற ஃபங்க்ஷன்லடா, நல்லா இருக்கும். நீ இதெல்லாம் பார்த்தது இல்ல, கிராமத்துல ஃபங்க்ஷன் சூப்பரா இருக்கும். போயிட்டு வாடா, நாளைக்கு நானும் அம்மாவும் முடிஞ்சா வர்றோம். இல்ல இருக்கட்டும் மாமா, அவர்தான் ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காருல்ல, எனக்காக லீவ் போட வேணாம். எங்க ஆன்லைன் கோர்ஸ் சேர்ந்துருக்கீங்கல்ல, அதனால தானே வரலன்னு சொன்னீங்க. ஆமாப்பா, நம்ம ஒர்க் சம்பந்தமா தான். நீங்க வேற ஆபீஸுக்கு வாவான்னு கூப்பிட்டு இருக்கீங்களா? எதுவும் தெரியாம சடான்னு வர்றதுக்கு எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்ல. அதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வரலாமே அப்படின்னு. ஆன்லைன் கோர்ஸ் ஜஸ்ட் 1 month தான். நான் அதெல்லாம் நல்லா படிச்சுட்டு அப்புறமா ஆபீஸ் வரேன்ப்பா. பரவாயில்ல, என் பிள்ளைக்கு இப்பதான் பொறுப்பு வந்திருக்கு. சரிடா சரி, நீ கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்க, உன்னை எதுவும் சொல்லல, நல்ல விஷயத்துக்காக. பூமாரி இந்தம்மா என்னோட ஜுவல்ஸ். இது என்னோட ஜுவல்ஸ் மட்டும் இல்ல, நம்ம பரம்பரை நகைன்னு கூட சொல்லலாம். எங்க மாமியார் எனக்கு கொடுத்தாங்க, நான் உனக்கு கொடுக்குறேன். இன்னும் இந்த நகையெல்லாம் வச்சு நான் என்ன செய்யறதுக்கு? எங்க போக போறேன்? வீட்லயும் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. எனக்கும் உங்க மாமா எவ்வளவு ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, அதெல்லாம் வச்சிருக்கேன் ஞாபகமா. இது நம்ம பரம்பரை நகை. கோயில் ஃபங்க்ஷனுக்காக போற நகையெல்லாம் போட்டு நின்னாலும் நல்லா இருக்கும். இந்தா கொண்டுட்டு போ. ஐயோ பரம்பரை நகைன்னு சொல்றீங்க, இருக்கட்டுதே நீங்க வச்சுக்கோங்க. இப்ப வாங்குற தகுதி எனக்கு இருக்கு என்னன்னு தெரியல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கிக்கிறேனே. அதெல்லாம் இல்ல பூமாரி, உனக்குதான் நகை சேரணும். இந்தா வச்சுக்க, கோயில் திருவிழாக்கு போட்டு ஜம்மு நிக்கணும் சரியா. நீ இந்த மாதிரி இல்ல, எங்க வீட்டு மருமக. நாளைக்கு நாங்க வந்தாலும் வருவோம், நீ நகையெல்லாம் போட்டுக்கணும். ஓகே சரிங்க மாமா, போயிட்டு வரேன். அத்தை போயிட்டு வரேன். வீட்டுல எல்லாரும் கேட்டா சொல்லுமா. வரலன்னு எதுவும் நினைச்சுக்காம. அன்னைக்கு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க, வர முடியல. இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, அதனாலதான். இல்ல எனக்கும் வர ஆசைதான். நாளைக்கு தானே திருவிழா, கண்டிப்பா நாளைக்கு வர ட்ரை பண்றேன். ஓகேவா? வீட்டுல கேட்டா சொல்லு. டேய் நாளைக்கு நாங்க போகலான்னு இருக்கோம், நீயும் வர்ற இல்ல பாத்துக்கோ. பெரிய ஆன்லைன் கோர்ஸ் இருக்கானா, ஆன்லைன் கோர்ஸ். சரிங்க மாமா சொல்றேன், போயிட்டு வரேன். பூமாரி, அத்தை பரம்பரை நகையெல்லாம் கொடுத்துருக்காங்களே, ஐயோ நம்ம நீங்க தான் இருக்கணுமா நினைச்சு வெக்ஸ் ஆயிடாத சரியா. அம்மாக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும், மருமகங்கிற இதனால கொடுத்துருக்காங்க. ஏன் விக்ரம், என் மேல உங்களுக்கு அப்படி என்னதான் கோவம்? எப்பவுமே இந்த வீட்டுக்கு போகணும்னா நீங்க தான் முதல்ல முன்னக்கூட்டி நிப்பீங்க. இன்னைக்கு திருவிழான்னு சொல்லி கூட நான் வரல அப்படின்ட்டீங்களே, என்ன விக்ரம்? எதனால என்கிட்ட சொல்லலாமே. அப்படி சொல்ல கூடாத விஷயம் எதுவும் இருக்குதா என்ன நமக்குள்ள? விக்ரம், நாளைக்கு அத்தை மாமா வருவாங்க, நீங்களும் அவங்க கூட வரணும். நீங்க வரணும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நீங்க வருவீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா வாங்க, என் மேல உள்ள கோவத்துல வராம இருக்காதீங்க. பாக்கலாம். அப்புறம் நேற்று அவர் வர சொன்னார்ல, போய் அவரை பார்த்தேன். அவர் இன்னொரு 10 daysல ஒன்னானேமா கூப்பிடுவாரு சைன் பண்றதுக்கு சரியா. அப்புறம் அப்புறம் சாரி பூமாரி, உன்னை நான் ஹர்ட் பண்ண மாதிரி இவ்வளவு நடந்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சாரி. ஐயோ அதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கல விக்ரம், நானே என்ன சும்மாவா இருந்தேன். நீங்க என்ன பேச, பதிலுக்கு நான் உங்களை பேச, நமக்குள்ள கொஞ்ச நாள் சண்டே தானே இருந்தது. இனி உங்க கூட சண்டையே போடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். விக்ரம், அன்னைக்கு நைட்டு நான் உங்கள்கிட்ட ஏதாவது உளர்னா, என்னமோ ஏதோ உளர்ன மாதிரி மனசுக்கு தோணுது. ஏதாவது நான் உங்கள்கிட்ட சொன்னேனா? இல்ல பரவாயில்ல, எதுவாதான் சொல்லுங்க. உங்க எதுவும் திட்டினா அதனால கூட நீங்க கோபப்பட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒண்ணும் புரியல. இதை யோசிச்சு யோசிச்சு எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது. அது உலர்ல பூமாரி, அன்னைக்குதான் உன் மன கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு தூரம் நீ மன கஷ்டப்பட்டிருப்ப. உன் வாழ்க்கையை கெடுத்த பாவி தானே நான். நீ ஆரம்பத்துல சொல்லும் போது ஏதோ கோபத்துல சொல்றேன்னு நினைச்சேன். இல்ல, இப்பதானே புரியுது உன் மனசுல இருந்து வந்த வார்த்தை அப்படின்னு. என்னவோ விளையாட்டா பண்ணனா பேனுக்குன்னு பண்ணனான்னு எனக்கு தெரியல. ஏதோ உன் வாழ்க்கை அழியறதுக்கு நானே காரணமாயிட்டேன். ஐ எம் சோ சாரி பூமாரி, சாரி.
உன்கிட்ட எப்படி நான் மன்னிப்பு கேட்கன்னு எனக்கு தெரியல. சரி பேக்க கொடு. குமார், வெளியூர் போறது உங்கள்ட்ட அன்னைக்கே சொல்லிருக்கீங்களா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதீங்கன்னு. ஒழுங்கா வேற எதுவும் பேண்ட் ஷீட் போட்டுட்டு வாங்க. குமாரியை சேஃபா கொண்டு விடுங்க. அங்க போய் நான் கால் போடுங்க, சரியா? இல்ல தம்பி, கார்ல பேண்ட் செட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க காலையில போன்ல சொன்னீங்கல்ல, எடுத்து வந்து வச்சிருக்கேன். பேண்ட் செட் போட்டு தான் போவேன். அம்மாவை பத்திரமா இறக்கி விட்டுறேன். ஐயா போயிட்டு வரோம். அம்மா வாங்க. குமாரி, நாளைக்கு நான் வரதெல்லாம் ரேர் தான். எதிர்பார்க்காத, சரியா? ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு நீ உடனே வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. உனக்கு விருப்பம் இருந்தா வா, இல்ல அங்கே நான் கூட இருந்துக்க. ஏன் விக்ரம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாள் பழகுன அத்தி நாளைக்கு வந்துருமா அப்படின்னு பாசத்தோட சொல்றாங்க. இவ்வளவு நாள் பழகி இருக்கோம், போயிட்டு நீ அங்கேயே இருன்னு சொல்றீங்களே, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விக்ரம். சும்மா சொன்னதுக்கு இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ற? இன்னும் 10 days அப்புறம் உங்க வீட்டுல தானே இருக்க போற. இந்த பாருங்க விக்ரம், அது நடக்கும்போது பாத்துக்கலாம். உங்கள்ட்ட நான் அன்னைக்கு மனசுல உள்ள நிறைய விஷயத்த பேசணும்னு வந்தேன். ஆனா என்ன ஆச்சோ ஏதாச்சும் எனக்கு தெரியல, உங்கள்ட்ட பேச முடியல. நான் உங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிற நேரம்லாம் ஏதாவது ஒண்ணு வந்து விடிஞ்சிருது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியல. என் மேல எதுக்கு கோவப்படுறீங்களோ எனக்கு புரியல. எதுனாலும் வெளிப்படையா பேசினாதான் விக்ரம் தெரியும். மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தா உங்க மனசை கிழிச்சோன்னு நான் பார்க்க முடியாது. நீங்க எப்பமாவது புரிஞ்சுப்பீங்கன்னு நம்பிக்கையில நான் எங்க வீட்டுக்கு போறேன். ஆனா நீங்க நாளைக்கு வந்தா மட்டும்தான் நாங்க வருவேன். நீங்க வரல, கண்டிப்பா சொல்றேன், சத்தியமா நான் இந்த வீட்டு வரவே மாட்டேன். அதையும் சொல்லிட்டேன். அம்மா பாத்து இறங்கம்மா. சரிங்கம்மா. ஐயா போயிட்டு வரோம். குமாரி, உன்னை ஆரம்பத்துல எவ்வளவு வெறுத்தனும், இப்போ அவ்வளவு தூரம் நான் நேசிக்கேன். உன்னோட சமயம் பார்த்து என்னோட லவ் சொல்லன்னு தான் நினைச்சேமா. ஆனா உன் வாழ்க்கையில இப்படி ஒரு இது நான் விளையாண்டுட்டேன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி உன்கிட்ட பேசுறதுக்கு? நானா உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா கூட என்ன பிராய்ச்சித்தம் தேடுறியான்னு கேட்க மாட்டேன். அதுக்காக தான் என்ன பண்ண ஏது பண்ணேன்னு தெரியாம மொழி பிதுங்கி நிக்கிறேன். கண்டிப்பா நான் நாளைக்கு வர மாட்டேன் பூமாரி. உங்க வீட்டோட நீ சந்தோஷமா இருக்க போற, அங்கேயே நான் வந்து உன் சந்தோஷத்தையும் கெடுக்கணும். இந்த 20 நாள் உன் வாழ்க்கையை நான் கெடுத்தது போதாதா இன்னுமா? சந்தோஷமா இரு பூமாரி, நீ சந்தோஷமா இருக்கதான் எனக்கு வேணும். வாழ்க்கை ஒவ்வொருத்தங்களை ஒவ்வொரு கோணத்துல கொண்டு போகும்னு சொல்லுவாங்க. அத மாதிரி என் வாழ்க்கையில எந்த பொண்ணையுமே என்ன பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வந்தா பாதியில போயிட்டா, அதோட என் வாழ்க்கை முடிஞ்சுதான் நான் நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு கிடைச்சு அந்த வாழ்க்கையாவது நிலைக்கும்னு பார்த்தா எனக்கு ஒன்னும் தோணல. இந்த வாழ்க்கையாவது நிலைக்குமா இல்ல இதுவும் பாதியிலே போயிருமான்னு. பூமாரி, கண்டிப்பா எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கவே மாட்டாங்க. நேத்து நான் சாப்பிடலன்னு சொல்லி நீயும் சாப்பிடாம இருந்திருக்க. சத்தியமா எனக்கு அந்த விஷயம் தெரியாது. இன்னைக்குதான் அம்மா சொல்லிதான் தெரியும். நான் சாப்பிடலேன்னு என்னை தேடி வந்து சாப்பிட்டுதான் ஆகணும்னு உன் அன்பான கோவத்தோடி எனக்கு சாதம் ஊட்டினீங்க. இதை விடையே வேணும் ஒருத்தனுக்கு வாழ்க்கை. பூமாரி, எனக்கு உன்னை ரொம்ப 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 பிடிக்கும். ஐ மிஸ் யூ பூமாரி. விக்ரம், தயவு செய்து அப்ளை பண்ணாதீங்க. நான் இனி உங்க கூட தான் வாழ போறேன் விக்ரம். நான் பண்ணதெல்லாம் சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். என் மனசு ஏங்குது. ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் டு யூ டியர் பூமாரி. வேணாம் வேணான்னு நான் இருந்தேன், நீதானே என்னை திருட்ட. போடி போடின்னு நான் துரத்த, தும்போல நீதானே மாட்டிருட்ட. நல்லா இருந்த என் மனச நாராக கிழிச்சு புட்ட. கருப்பாயிருந்த என்னுடன் நடந்த என்னழக பதியா நடக்க விட்ட. உள்ள இருந்த நடக்க விட்ட. பார்க்காது என்ன பார்க்காது குத்தும் பார்.